யார் அது இந்த நேரத்துல? அங்க என்ன சத்தம்? என்னன்னு தெரியல, நான் போய் பாக்குறேன். அது யாருன்னு உடனே பாரு. இதோ அது இந்த பக்கம் தான் காட்டுது. நான் நினைச்ச காரியத்தை இன்னும் கொஞ்ச நேரத்துல சாதிக்க போறேன். என் புகழ் எங்கேயும் பரவ போகுது. அந்த சந்தோஷத்துல நான் திக்குமுக்கு தெரியாம யாரடா இது பாதையில போட்டு வச்சது? இங்க பாருங்க, ஒரு விளக்கு இருக்கு. அதிகமாவே இருக்கு. ஏய் गाइस, என்கிட்ட என்ன இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன விளக்கு தானே? உங்களுக்கு எப்படி? ஓ, எங்க பார்த்தாலும் ஒரே விளக்குகள கீழே கிடக்கு. ஒருவேளை இன்னைக்கு விளக்குகளை புதுப்பிக்கிற நாளா இருக்குமோ? அப்படியே நீ சொன்ன விளக்குகளை புதுப்பிக்கிறதுக்கு என்ன காரணமா இருக்கும்? எனக்கு தெரியும். ஒருவேளை பழைய தலைவன் போயிட்டு புது தலைவன் வந்திருக்கலாம். அதனால அவர் மாத்தி அமைக்க வாய்ப்பு இருக்கு. எனக்கு இதுல நம்பிக்கை இல்ல. இதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அது என்ன நான் கண்டுபிடிக்கிறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நம்மளால விட கண்டுபிடிக்க முடியலனா அதுக்கப்புறம் நம்மளால கோல்டன் டிராகனை கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளவு சீக்கிரத்துல யாரும் இங்க தப்பிக்க முடியாது. இவங்களை விசாரணைக்கு கொண்டு வாங்க. இது இல்ல, இதுவும் இல்ல, இதுவும் இல்ல. உன்னை என்ன நான் இதெல்லாம் குப்பையில பொறுக்கிட்டு வர சொன்னேன்? இல்ல, இத எடுத்ததுனால இந்த பச்சையண்டா விளக்கு பாத்தீங்களா? அந்த டவுன் ஃபுல்லா இந்த மாதிரி விளக்குகள் தான் இருந்தது. டவுன்லயா? நான் உங்களை விளக்க எடுத்துட்டு வர சொன்னது அந்த ஒரு கோயில்ல மட்டும்தான். நான் கோயில்ல இருக்கிற விளக்க தான் எடுக்கலான்னு போனேன். ஆனா இவன் தான் என்ன வேற இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டான். இங்க பாருங்க, இந்த விளக்கு கூட உங்களுக்கு கண்டிப்பா உபயோகப்படும் நினைக்கிறேன். இப்ப எனக்கு தேவை ஏதாவது ஒரு விளக்கு மட்டும் முக்கியம் இல்ல. இப்போ எனக்கு தேவை அந்த கோயில்ல இருக்கிற மந்திர விளக்கு. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா? இப்ப எனக்கு தேவை அந்த கோயில்ல இருக்கிற மந்திர விளக்கு மட்டும்தான். போய் அதை எடுத்துட்டு வர ஏற்பாடு செய்யுங்க. சீக்கிரமா போங்க. மந்திர விளக்கா? அந்த மந்திர விளக்கு மூலமா தான் கோயில்ல இருக்கிற துறவிகள் வாட்டர் எலமெண்ட கண்டுபிடிக்க போறாங்க. ஆனா அந்த விளக்க நாம அடைஞ்சிட்டோம்னா வாட்டர் எலமெண்ட் நமக்கு தான் சொந்தம். நீங்க இப்ப எதுக்காக சிரிக்கிறீங்க? போய் அந்த மந்திர விளக்க கொண்டு வாங்க. நிச்சயமா, அதோட தான் நாங்க திரும்பி வருவோம். உங்க நகரத்துல காணாம போன விளக்குகளுக்கு நாங்க பொறுப்பு இல்ல. நேத்து நைட்டு நாங்க யாருமே இங்க இல்ல. ஆமா, நாங்க ஊருக்கு வெளியே தான் தூங்கிட்டு இருந்தோம். அப்படின்னா இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? எங்களுடைய காவலன் பார்த்ததா சொல்றது இவனத்தான். இந்த படத்துல இருக்கிறத பார்த்தா ரெயின் டிராப் தான். ஏன் வேலை இன்னும் முடியல? கொடு. எங்க மேல சரியான ஆதாரம் இல்லாம எங்களை அரெஸ்ட் பண்ணி நீங்க வைக்க முடியாது. அத நீங்க நீதிபதிட்ட பேசுங்க. ஆனா அதுக்காக நீங்க 1 வருஷம் காத்திருக்க வேண்டியது இருக்கும். என்ன 1 வருஷமா? ஆமா, எங்க நீதிபதி வெளியூர் போயிருக்காரு. அவர் திரும்பி வர 1 வருஷம் ஆகும். அது வரைக்கும் இவன் மேல சுமத்தப்பட்டிருக்க குற்றத்துக்கு இவன் 1 வருஷம் ஜெயில தான் இருந்து ஆகணும். இதுக்கிடையில நீங்க ஏதாவது புத்திசாலித்தனமா பண்ண முயற்சி பண்ணாதீங்க. அது இவன் தண்டனையை இன்னும் அதிகப்படுத்தும். நான் உங்களுக்கு சொன்னது நல்லாவே புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். வாங்க. 1 வருஷம் வெயிட் பண்ணணுமா? இல்ல, கோல்டன் டிராகனை நாம அடைஞ்சாகணும்னா நம்ம பண்ண வேண்டியதுல ஒரே ஒரு காரியம் மட்டும்தான். உன்னை வெளியே கூட்டிட்டு போக வந்திருக்கேன். நான் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். இப்ப நான் அந்த ஜன்னலை உடைக்க போறேன். சரி, அது வரைக்கும் கொஞ்சம் பாதுகாப்பா இருந்துக்க. இந்த இடத்துக்குள்ள பாதுகாப்பா எங்க உட்கார்றது? ஓகே, நம்ம சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கோம். இப்படி கத்தியே நீ ஊரை கூட்டிட்டு போல இருக்க. கட்டிட்டேன். அப்ப சரி, அப்படின்னா இது நல்லா சொத்தி இழுக்க தயாராரு. சின்ன வயசுல விளையாண்டது அது இப்ப நமக்கு உதவ போகுது. எல்லாரும் தள்ளி நில்லுங்க. இதுக்கும் கவனமா இருங்க. அது எந்த நேரமும் உடனே நம்ம நோக்கி வரலாம். அதனால தற்காத்துக்கு தயாரா இருங்க. உங்க 2 பேரையும் சத்தம் போடக்கூடாதுன்னு சொல்லிருக்கல. இடத்துல வேற ஏதோ சத்தம் கேக்குது. ஆமா, இந்த இடத்துல ஏதோ சத்தம் கேக்குது. சேதம் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. ஆனா நம்ம வேலையே நம்ம முடிச்சிட்டோம். ஆமா, கச்சிதமா. அங்க பாருங்க, ரெயின் டிராப்புக்கு எதுவும் ஆகல. என்னடா இது? வாங்க நம்ம எல்லாம் போலாம். ஏய் ரெயின் டிராப், உனக்காக தான் நாங்க இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எங்க போய் யாருமே காணோம். இந்த மாதிரி ஒரு வெயிட்டை முதுகுல
இல்ல இது வரைக்கும் சுமந்தது இல்ல, கொஞ்சம் இறக்கி வைங்க. நாம இங்க வரது யாருக்கும் முன்னாடியே தெரிஞ்சிருக்கேன். அப்படியா சொல்ற? ஏய், நீங்க தான் இருக்கியா? டிராகன் டைட்டர். டிராகன் டைட்டில் அவங்கள டிராகன் டைட்டில் இவருக்கு அடிபட்டதுல எல்லாமே மறந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா நான் வந்து உனக்கு அடிபட்டதுல எல்லாத்தையும் நீ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஜெனரல் கூ நம்மள விளக்கு எடுக்கிறதுக்காக இங்க அனுப்புனாரு, அதை ஞாபகம் வச்சுக்க. எனது மந்திர விளக்கா? ஆமா, அந்த மந்திர விளக்கு எடுக்கத்தான் நம்ம எல்லாருக்கும் வந்தோம். அந்த மந்திர விளக்கை எடுத்தாதான் நம்மளால அந்த வாட்டர் பாயை கண்டுபிடிக்க முடியும்னு தலைவர் சொன்னார்ல. ஆமா, அதை தேடிதான் நாம இப்ப இங்க வந்திருக்கோம். நேரத்தை வீணடிக்காம அதை போய் தேடலாம். வா. என்ன தேடுறதுக்கு என்ன என்னைய கூப்பிடுறீங்க? Okay, I think we got away. We can stop running. Raindrop, hold on. Where are you going? Get Lantern. What's he talking about? I don't know, but it looks like he's heading to that temple. Huh? Raindrop, wait for us. I hate having this fake raindrop tagging along. Gives me the creeps. Me too. நானே எப்படா அந்த கோயில் கிட்ட போவா, அந்த துறவி கிட்ட இருந்து எப்படி விளக்கு வாங்குவோம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். துறவியா? ஏய், துறவி இல்லாம பின்னா குருவியா? அந்த கோவில்ல துறவிகள் இருக்காங்க, அவங்க கிட்ட தான் அந்த மந்திர விளக்கு இருக்கு. எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது. முதல்ல அவளுக்கு நம்மளையாவது ஞாபகம் இருக்கான்னு தெரியல. அப்படிலாம் பேசாத பச்சா, அவ மனசு கஷ்டப்படும். நீங்க நினைக்கிறத நான் நடக்க விட மாட்டேன். ஏய், ஏய், என்ன பண்ண நீ? என்ன பண்ற? ஓ, நம்ம ரெயின்ட்ராப் கிட்ட இவ்வளவு பெரிய சக்தி இருக்கிறது நமக்கு தெரியாம போச்சு. இன்னுமா உனக்கு புரியல? நம்மளோட ரெயின் டிராப்புக்கு இந்த மாதிரி சக்தி எல்லாம் கிடையாது. அதனால இவன் நம்மளோட ரெயின் டிராப் இல்ல. அப்படியா சொல்ற? அப்படின்னா நம்மளோட நெஜ ரெயின்ட்ராப் எங்க? நான் தேடி வந்த அற்புத விளக்கு. Raindrop, அவனுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி நடந்துக்கிறான். அவன் ஏதோ ஒரு பொருளை தேடி தான் இங்க வந்திருக்கான். அற்புத விளக்கு நான் எடுத்து தலைவர்கிட்ட நல்ல பேர் வாங்கணும். ஓ நோ, இவ்வளவு வழி இருக்குன்னு எப்படி போறது? சின்ன வயசுல நான் விளையாண்ட விளையாட்டுல இப்ப எனக்கு உதவ போகுது. எப்படின்னு பாருங்க. ஆக்கு பாக்கு வெத்தல பாக்கு டாம டூம் டொய்யா, அந்த பக்கம் தான் போகணும். உனக்கு மந்திர விளக்காப்பா வேணும்? ஆமா, அதை எடுத்துட்டு வந்த. என்னடா எபிசோட் மொக்கையா போயிட்டு இருக்கு, ஆக்ஷன் பிளாக்கே வரலன்னு பார்த்தா வந்துருச்சு. அரசியல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இது அவன்தான். உன்னை அன்போடு வரவேற்கிறோம். உலகத்தில் உள்ள உயிர் மேல் அன்பு செய்வாயாக. அந்த விளக்கு இங்கதான் இருக்கு. நீ எதை நாடி இங்கு வந்தாய் குழந்தாய்? எனக்கு பதில் கூற மறுக்கின்றானே. முதலில் வணக்கம் தெரிவி. அதன் பிறகு அவர் காலில் விழுந்து வணங்க. எனக்கு இந்த மந்திர விளக்கு வேணும். ஏய் நில்லு, அதை கொடுத்துட்டு போ. முடியாது போயா. ஒருத்த அத்துமீறி வந்து மந்திர விளக்கு எடுத்துட்டு போறான், அவனை பிடிங்க. புடிங்க. மந்திர விளக்கு மந்திர விளக்கு ஏக்கைக்கு வந்துருச்சு. எங்க போச்சு? ஏய், மரியாதை கூட. இது இனிமே உன் கைக்கு கிடைக்காது. உருவத்துல மட்டும் நீ என்ன மாதிரி ஒரு ரைட்டரப்பா இருந்தா பத்தாது. அந்த விளக்க கொடுத்துறே. பயப்பட அடங்க மாட்டீங்களா? யாராவது ரெயின்ட்ராப்ப பாத்தீங்களா? இல்ல, எல்லா பக்கமும் தேடிட்டேன். நானும் நல்லா தேடி பார்த்துட்டேன், அவன் எங்கேயுமே இல்ல. இப்பதான் எனக்கு நல்லா புரியுது. முடிவு கட்டுற. என்ன நடக்குது? நான் போய் அவங்களை சமாதானப்படுத்தவா? நான் போறேன். சமாதானப்படுத்த இல்ல, சண்டைக்கு போங்க. என்ன சத்தம் அது? உன்னால எங்களை எதுவும் பண்ண முடியாது ஃப்ளேமோ. அதையும் நான் பாத்துறேன். இப்ப என் ஃப்ரெண்ட்ஸ்ல ஆபத்துல மாட்டிட்டு இருக்காங்க.
ஃபயர் எலிமெண்ட் யாருன்றது உங்களுக்கு இப்போ உன்னோட சக்தி உண்மையில அபூர்வம் தான். ஆமா, ஆனா எங்க சக்தி என்னன்னு உனக்கு தெரியாதுல ஃப்ளேமோ. என் நண்பனை அடிச்சிட்டியா? உன்னை நான் என்ன பண்ணிட்டு பாரு. பட்டையாட விட்டு. தலை பயங்கரமா சுத்துது. எல்லாம் மூணு மூணா தெரியுது எனக்கு. என்கிட்டயவா உங்களுடைய ஆட்டத்தை காட்டுறீங்க? இப்ப உங்க ஆட்டத்தை தவிடுபடி ஆகிறேன் பாருங்க. நான் எப்பவோ அதுக்கு தயாராயிட்டேன். உன்னோட சக்தியை நெருங்கவே முடியாது. எல்லாம் உன்னிடதான் வந்தது. இவ்வளவு நேரம் நீ எங்க போயிருந்த? எங்க போயிருந்த? இப்ப நாங்க யாருன்னு உங்களுக்கு புரியுதா? ஏமாந்தவங்களா? ஏதோ அதிர்ற சத்தம் கேட்குது. அற்புத விளக்கு எடுக்கணும். அற்புத விளக்கு எடுக்கணும். கண்டிப்பா இப்ப இவங்களால எழுந்திருக்கவே முடியாது. இவங்க 3 பேரை பணைய கதியா வச்சு நாம அந்த மந்திர விளக்க சுலபமா எடுத்துட்டு போயிடலாம். வாங்க, அந்த மந்திர விளக்கு நிச்சயம் நமக்கு தான் சொந்தம். இப்போது நீங்க என்ன நம்புறீங்களா? உன்னை நாங்க தப்பான சக்தியா நினைச்சிட்டோம். நிஜமாவே இந்த வாட்டர் எலிமெண்ட் உனக்கு தான் சொந்தம். அதனால நீயே இதை எடுத்துட்டு போ. இனி இந்த மந்திர விளக்கு உன்கிட்ட தான் இருக்கணும். கொஞ்சம் பாருங்க, என்னோட நண்பர்களை நான் இப்ப காப்பாத்தியாகணும். திரும்பி வா. இந்த விளக்கு இனிமே உன்கிட்ட தான் இருக்கணும். வாங்கிக்க. என்ன பாது? யாரையுமே காணோம். எங்க படிங்க? ஓ, இந்த இடத்தை பார்த்தா பயங்கரமா சண்டை நடந்த மாதிரியே இருக்கு. அவங்களால என் நண்பர்களை காப்பாத்து. நம்ம எப்படியாவது அவங்களை கண்டுபிடிச்சு ஆகணும். ஆனா எங்களால அது முடியாது. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த விளக்க காப்பாத்துறது மட்டும்தான். அதேதான் நல்ல யோசனை. இது நான் உங்களுக்கு தரதா சொன்னா அவங்க என் நண்பர்களை திருப்பி கொடுத்துருவாங்க. இல்ல நில்லு. இதனால எதிர்காலம் என்ன ஆகும்னு யோசிச்சியா? இந்த விளக்கு எக்காரணத்தை கொண்டு தப்பானவங்க கைக்கு போகவே கூடாது. இத நிச்சயமா நீ அவங்க கிட்ட கொடுக்க போறியா? அவங்க இதை வச்சு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அத பத்திலாம் எனக்கு கவலை இல்ல. இப்போதைக்கு நான் என் நண்பர்களை காப்பாத்தி ஆகணும். அவங்கதான் என்னுடைய நண்பர்கள். ஆஹா, பூவோட பறக்கும் கோட்டையில தான் அவங்களை அடைச்சு வச்சிருக்காங்க. நான் வேற அங்க இருக்கேன். நீ நினைச்சது எதுவுமே நடக்காது போ. இது ஒண்ணு மட்டும் தான் பாக்கி. மத்த எலமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு சுலபமா கிடைச்சிடுச்சு. நான் நினைச்சத சாதிக்க போறேன். ஆமா, ஏதோ ஒரு நல்ல யோசனை வந்திருக்குன்னு சொன்ன. அது என்னன்னு சொல்லவே இல்ல. I don't understand. Why would Raindrop betray us? It's obvious, isn't it? That cold, cruel, hard life behind bars has turned him evil. But he was only in prison for 5 minutes. 5 minutes in that place is like an eternity. That's obviously not Raindrop. That's the guy who's been stealing all the lanterns. We took the wrong... அவங்க சிறையில் அடைக்கப்பட்டிருந்த ரெயின்ட்ராப் தான் நம்ம காப்பாத்திருக்கோம். நீ சொல்றபடி நம்ம காப்பாத்துனது தவறான ரெயின்ட்ராப்னா அப்ப நம்முடைய ரெயின்ட்ராப் இன்னும் சிறையில காப்பாற்றப்படாம இருக்குன்னு தானே எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. சிறையில இருந்து நம்ம காப்பாற்றுறது நம்ம ரெயின்ட்ராப் இல்லனா நம்ம ரெயின்ட்ராப் எங்கேயோ வெளியே தான் இருக்கான்னு அர்த்தம். அவன் கண்டிப்பா நம்மள காப்பாத்த வருவான். நீ சொன்ன மாதிரி நடந்தா நம்ம வீணா எதை பத்தியுமே கவலைப்பட வேண்டாம். இல்ல, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. இதுல காட்டுறது எதையும் நம்ப முடியல. இந்த விளக்கு எப்பவுமே தப்பான ஒரு விஷயத்தை காட்டாது. அப்படியா? இது உண்மையை மட்டும் தான் காட்டுன்னு சொல்றீங்களா? இப்படி ஒரு எதிர்காலத்தை காட்டுற விளக்கு எனக்கு தேவையே இல்ல. இது நடக்கவும் கூடாது. இப்ப எனக்கு இந்த விளக்கு விட என் நண்பர்கள் தான் முக்கியம். அதை நாங்க மறுக்கல. அது உன்னோட கடமையும் கூட. ஆனா உன்னால எப்பவும் எதிர்காலத்தை மாத்தி அமைக்க முடியாது. நடக்க வேண்டியது நடந்தே தீரும். அப்படின்னா என்னால என் நண்பர்களை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்றீங்களா? நான் எதிர்காலத்தை மாத்தி அமைக்க போறேன். இந்த விளக்க நீங்களே வச்சுக்கோங்க. இந்த விளக்க காட்டுற எதிர்காலத்தை நீங்க நம்பிட்டு இருங்க. நாங்க சொல்றத கேளு. முடியாது போயா. இந்தா, இதையாவது நீ வச்சுக்க. நீங்க கொடுக்கிற எந்த ஒரு சக்தியும் எனக்கு தேவையில்லை. இது நீ செய்ய போற காரியத்துக்கு உனக்கு உறுதுணையா இருந்து உனக்கு உதவுங்கிறத நம்பலாம். இத நீ மறுக்காம வாங்கித்தான் ஆகணும். அது மட்டும் இல்லாம உன்னோட வெற்றிக்கு நாங்களும் துணையா இருப்போம். ஏன்னா அந்த அற்புத விளக்க திருட வந்த அவங்களும் எங்களோட எதிரிதான். இன்னும் உனக்கு எங்க மேல நம்பிக்கை வரலையா? நீதான் முடிவு பண்ணணும். விளக்கு, நான் அந்த விளக்கு எடுக்க போறேன். அம்மா, அவ எங்க போய் தொலைஞ்சா? அந்த செடிக்குள்ள நீ என்ன பண்ணிட்டு இருக்க? உள்ள
விளக்கு இன்னும் இருந்தது. விளக்குன்னு இப்படி அறிவு கட்டத்தனமா உளறிட்டு இருக்கிறத நீ நிறுத்துறியா? நம்ம சீக்கிரமே பூ இருக்கிற இடத்துக்கு போய் ஆகணும். எனக்கு வர பசிக்குதே. ஆமா ஆமா, எனக்கும் ரொம்ப பசிக்குது. விளக்கு, மந்திர விளக்கு. நண்பர்களே, அங்க பாருங்க, நம்மள ஏமாத்தின அந்த ரெயின் டிராப் ஏதோ பண்ணிட்டு இருக்கான். அவனோட சக்தி பார்க்கும்போது அவன் நம்ம ரெயின் டிராப் தான். மந்திர விளக்கு. நான் மந்திர விளக்கை எடுக்க ரெயின் டிராப் நிச்சயம் நம்ம காப்பாத்திடுவான். நம்ம விடுதலையாக போறோம். நம்ம வந்துட்டோம். ஓ போச்சு, அவங்க வந்து சேர வேண்டிய இடம் வந்துருச்சு. நம்ம கிளம்பி வரும்போது நிறைய பேர் இருந்தா இப்ப கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. நம்ம இங்க இருந்து போய் ஆகணும். நான் உடனே போய் அந்த துருவிகளை நான் எதிர்பார்த்ததை நீங்க கச்சிதமா செஞ்சிருக்கீங்க. உங்களை நான் பாராட்டியே ஆகணும். அப்புறம் நான் உனக்கு கொடுத்த வேலையை நீ செஞ்சே முடிக்கலையே. அந்த மந்திர விளக்கை எடுத்துட்டு வர சொன்னே, என்னாச்சு? அத இப்ப வரைக்கும் செஞ்சு முடிக்காம என் முகத்துல எப்படி முடிச்ச? எனக்கு சரியான விளக்கத்தை நீ கொடுத்தாகணும். இல்லன்னா நான் உன்னையே பலி கொடுக்க வேண்டி இருக்கும். நீ எங்கிருந்து வந்தியோ அங்கேயே உன்னை திருப்பி அனுப்பி வச்சிருவேன். எனக்கு பயன்படாத உன்னை அனுப்பிட்டு புதிய ரெயின் டிராப்ப நான் உருவாக்கிடுவேன். பதில் சொல்லு, உனக்கு கொடுத்த வேலையை ஏன் முடிக்கல? அந்த மந்திர விளக்கு தானே, எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. நிச்சயமா நான் அந்த விளக்க திருப்பி எடுத்துட்டு வந்துருவேன். உனக்கு நான் இன்னொரு சந்தர்ப்பத்தை கொடுக்கறேன். அடுத்த முறை வரும்போது மந்திர விளக்கோட தான் வரணும். இல்லனா நான் உன்கிட்ட சொன்னதை உண்மையாக்க வேண்டி இருக்கும். ரெயின் டிராப், அவனை பிடிங்க. மந்திர விளக்கு. கொஞ்சம் பொறுங்க. மந்திர விளக்கு கொண்டு வந்திருக்கிறது என்னோட ரெயின் டிராப் தான். அப்ப இது என்ன ஏமாத்த ரெயின் டிராப் உருவத்துல வந்தது யாரு? இதுல ஏதோ ஏமாத்து வேலை நடந்திருக்கு. அந்த போலியான ரெயின் டிராப் பிடிங்க. அவனுக்கு நான் தண்டனை கொடுத்தே ஆகணும். என்ன அவன் ஏமாத்துறதுக்கு அவன் சித்திரவதையை அனுபவிச்சே ஆகணும். என்ன நம்புங்க. நீ நினைச்சது எதுவுமே நடக்காது போ. இது ஒண்ணு மட்டும் தான் பாக்கி. மத்ததெல்லாம் எனக்கு சுலபமா கிடைச்சிடுச்சு. அதனால நான் சாதிக்க போறேன். இல்ல, நான் எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அது நடக்க போகுது. சரி, இன்னும் அதே நினைச்சு கவலைப்படாத. நம்ம இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருந்தா பாரு. நிச்சயமா ஏதாவது வழி இருக்கும். நான் அதுக்கு முயற்சி பண்றேன். அற்புத விளக்கு, நீ இதுலதான் நடக்க போற எதிர்காலத்தை பாத்தியா? ஆமா. அதுல நீ எதை பார்த்த? அதுல நீங்க என்ன பாத்திருக்க போறீங்கன்றத நானே சொல்றேன். கோல்டன் டிராகனை நான் அழிக்க போறதான் நீங்க பாத்திருக்க முடியும். அதாவது எப்படிங்கிறது தான் சர்ப்ரைஸ். அதையும் நாம அந்த விளக்கு மூலமா பார்த்து தெரிஞ்சுக்கலாமே தலைவா. ஓ, அப்படியா சொல்ற? அதையும் நாம பாத்துடலாமே. ஆனா நான் பாக்குறேன் சந்திரன். என்ன பண்றீங்க? கோல்டன் டிராகனை அழிக்க போறாங்களா? நாம இப்ப என்ன பண்றது? இது நடக்க விடக்கூடாது. நாம இப்படியே வெடிக்க பாக்குறதை விட ஏதாவது செஞ்சு ஆகணும். ரெயின் டிராப், ஏதாவது செய். என்ன 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 பண்ண சொல்ற? நாம தான் இதுக்குள்ள மாட்டிட்டு இருக்கோம்ல. முதல்ல வெளியே போகணும். அதுக்கு ஒரு ஐடியா. நீ என்ன யோசிக்கிறன்னு எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. சிறையில இருக்கும்போது ரெயின் டிராப்பை நீங்க எப்படி காப்பாத்துனீங்க? அதத்தான் நம்ம இப்ப செய்யணும். நீ சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா இப்ப எப்படி? சொல்றத கவனமா கேளுங்க. முதல்ல உங்களோட கவனத்தை நம்ம திசை திருப்பணும்.
அதை விட்டுட்டீங்களே. தேடி கண்டுபிடிக்க போங்க. விளக்கோட தான் வரணும். அதோ அவன்கிட்ட இருக்கே. அதுல என்ன தெரியுதுன்னு பாருங்க. அதுல எதிர்காலத்துல நடக்க போறது காட்டுது. மந்திர விளக்கு. இந்த மந்திர விளக்கு மட்டும் இவங்க கைக்கு கிடைச்சா இவங்க நினைச்சதை சாதிச்சிருவாங்க. ஏய், அதை ஒண்ணும் பண்ணிடாத. வேண்டாம். அவங்க என்ன பண்றாங்கன்னு ஒண்ணுமே புரியல. உங்களுக்கு விளக்கு தானே வேணும், இந்தாங்க எடுத்துக்கங்க. எல்லாருமா பிடிங்க. யார பிடிக்க சொல்றீங்க பாய்ஸ்? ஓ, அவன பிடிக்கலாம். இல்ல இல்ல, இவன் கையில உள்ளதா? இல்ல இல்ல, அவன் கையில இருக்குது. எல்லாமே குழப்பமா இருக்கு தலைவா. இவங்க எல்லாரையும் அழிப்பேமோ. பார்த்து கவனமா. இல்ல, என்னோட கனவு கோட்டையே அழிச்சிட்டியே. எப்படி நம்ம ரெயின் டிராப் வேலை? அவங்களுக்கு இது சரி பண்றதுக்கு நேரம் சரியா இருக்கும். நம்மளோட அடுத்த வேலை கோல்டன் டிராகன் அழிவுல இருந்து காப்பாத்துறதுதான். சோ நம்ம அந்த வேலையில ஈடுபடலாம். நாங்க எதிர்பார்த்த மாதிரியே எதிர்காலத்தில் நடக்கிற இந்த ஆபத்தை நீங்க தடுத்து நிறுத்திட்டீங்க. ஆனா எனக்கு மட்டும் ஒரு விஷயம் கடைசி வரைக்கும் புரியவே இல்ல. இந்த சக்தி அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரியும் அந்த சக்தியை வச்சு அவங்க பயன்படுத்துற மாதிரியும் எதிர்காலத்துல கிடைச்சு. ஆனா இந்த மாதிரி நடக்கவும் இல்ல, நாங்க நடக்கவும் விடல. ஆனா விளக்கம் மட்டும் எப்படி தெரிஞ்சிச்சு? எனக்கு பேசி பேசியே தலைவலியா வந்துருச்சு. நாரதர் கழகம் எப்பவுமே நன்மையில தான் முடியுங்கிறத கேள்விப்பட்டது இல்லையா? அவங்க கோல்டன் டிராகன் அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஆனா அந்த திட்டம் பலிக்கல. ஏற்கனவே தெரிஞ்சதுதான். சில நல்ல விஷயங்களுக்காக சில நேரங்களில் சில பொய்களை சொன்னால எந்த ஒரு தப்புமே இல்ல. சில நேரங்கள்ல சில பொய்யா. ரொம்பவும் யோசிச்சு குழம்பாத. திரும்பவும் நான் ஒரு எதிர்காலத்தை காட்டட்டுமா? ஓ, அப்படியா? திரும்ப எந்த ஒரு தவறு ஏற்படாது. நான் நிஜமான எதிர்காலத்தை காட்டுறேன். நெருப்புக்கு இப்ப பிளேம் வேற பக்கத்துல இல்லையே.